ரிஷி ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியாடி? நான் முடிச்சிட்டேன்டி. நீ முடிச்சிட்டியா? நானும் முடிச்சிட்டேன்டி. லே ஹரி, இன்னைக்கு தான் டெஸ்ட் உண்டால? இருக்குன்னு தான் நினைக்கிறேன்டா. ரிஷிட்ட கேட்டு பாரு. ஏடி ரிஷி. என்னல? இன்னைக்கு தான் டெஸ்ட் உண்டா? இங்கிலீஷ்ல டிக்டேஷன் உண்டுன்னு நினைக்கிறேன். டிக்டேஷன் தானே, பார்த்துக்கலாம். சரிடா. டே ஹரி, டிக்டேஷன் மட்டும் தான் உண்டுல. எந்த லெசன்ல கேட்பாங்க அர்ஜுன்? அது தெரியல, சும்மா இதான் எழுத வேண்டியதுதான். நீ மிஸ் வராங்களா, பேசாதீங்க. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். அட்டெண்டன்ஸ் எடுப்போமா? சரி மிஸ். ஆரம் பிரசன்ட் மேம். அனு பிரசன்ட் மேம். அர்ஜுன் பிரசன்ட் மேம். என்னல பிரசன்ட் மேம் இப்படி சொல்ற? டேய் மச்சான். சரி, அடுத்து திவ்யா ஆப்சென்ட் மேம். ஹரி பிரசன்ட் மேம். டேய் அர்ஜுன், எனக்கு யாம்ல நீ பிரசன்ட் சொல்லிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட் இல்லலனா? அதுக்கு சரி விடு. ஹலினி பிரசன்ட் மேம். கிரிஷ் பிரசன்ட் மேம். ரிஷி பிரசன்ட் மேம். மிஸ் உள்ள வரலாமா? ஐயே, இந்த கட்ட குண்டமாவா? இல்ல, அமைதியா இருக்கலாம், உங்களுக்கு கேட்கும். வாங்க ஆண்டி. என்ன மிஸ்? சர்க்குலர். என்னடா பேப்பர் அவ்வளோ விட பெருசா இருக்கு. சரி ஆண்டி, நீங்க போங்க. சரிம்மா, உங்க கிளாஸ்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது. பசங்க எல்லாம் ஒழுங்காவே இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு. பாத்துக்கோங்க சரியா? இந்த கிளவி யார ஒழுங்காவும் இருக்கவும் செய்யாது. அவளுக்கு ஏதோ வியாதியில. பசங்களா, கம்மிங் ஃப்ரைடே நம்ம ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. நீங்க டீமாவும் பண்ணலாம், சோலோவாவும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். சரியா மிஸ்? ஒரு குரூப்ல எத்தனை பேர் இருக்கலாம் மிஸ்? இதுல 5ன்னு போட்டிருக்குமா? நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். இல்லையே, நம்ம டீமா இருக்கலாம்ல. டேய் ஆமால, 5 பேர் இருக்காங்க. ரிஷா ஹர்னியா சேர்த்துக்கலாமா? சரில. அன்னைக்கு லஞ்ச் எல்லாம் ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்கும். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் நீங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுக்கணும். சரி மேம்? மட்டன் பிரியாணியா மேம்? ஆமா கொடுப்பாங்க. சிக்கன் 65 லெக் பீஸ்லாம் தின்னுட்டு போவாங்க. ஃப்ரைடே நம்மளுக்கு ஒரு விருந்துடா. குரூப் மெம்பர்ஸ் அண்ட் நேம்ஸ் என்கிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் டிசைட் பண்ணிட்டு உங்க சயின்ஸ் டீச்சர்ஸ்ட்ட கொடுத்துருங்க. ஓகே மிஸ். சரி ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் என்னது? சயின்ஸ் கிளாஸ் மிஸ். சரி, அப்ப புக்லாம் எடுத்துங்க. ஏன் சும்மா இருக்கீங்க? சரி, பாய் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருங்க. லே மட்டன் பிரியாணி மாஸ் தான்ல. லே பைத்திய காட்சி பாயிலே, அவங்களே சும்மா பேச்சுக்கு சொல்றாங்க, அதை கூட நீ நம்புறியா? கொடுத்தா நல்லதுதான். ஏ ஹரிணி. சொல்லு. ஏ ஹரிணி, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோமா? சரி ரிஷி, நீ வரியா? நான் கண்டிப்பா வருவேன். டே ஹரி, அப்போ உன் வீட்ல பண்ணிடுவோமா? நான் வரேன். சரி, அதுவும் நல்ல ஐடியா தான். ஹரி வீட்லனா ஹரினியும் சேர்ந்து தானே இருப்பாங்க. நம்ம 2 பேரும் மட்டும் போனா போதும். டே ஹரி, நான் உன்ட்ட ஒன்னு சொன்னா மட்டும் கோச்சிக்க மாட்டியாடா? சொல்லல. அது ஒன்றும் இல்லை, உன் அம்மா கிட்ட பிரியாணி சமைச்சு தர சொல்லுவியாடா? ஆமாம், நைட்டு பிரியாணி போடுவாங்க உனக்கு. சரி, சிக்கன் வச்சாது எதா பண்ண சொல்லல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ராஜெக்ட்? நம்ம வால்கேனோ பண்ணுவோமா? அந்த ஃபோம்லாம் வெளியே வரும்ல, அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாசான ப்ராஜெக்ட் டி. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கம்மா. கொஞ்சம் சிக்கன் ஏதாவது பண்ண முடியுமா? சரி, என்னால் பண்ண முடியாது. நான் வேணா வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? ஓகேம்மா. சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு. கிச்சன்ல இருந்து கொஞ்சம் திங்ஸ் எடுக்கலாமா? சரி, எதுவும் கொட்டி மட்டும் போட்டுறாதீங்க. லே ஹரி, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் போல, நான் போய் கூட்டிட்டு வரேன். வாமா. லே ஹரி, உன் வீடு இவ்வளோ பெருசா இருக்குல்ல? லே ஹரி, நான் சொன்ன மாதிரி சிக்கன் வாங்கியால எனக்கு? இல்லல, இன்னும் வாங்கல, வாங்கிட்டு வருவாங்க. ஆனா சரில. ஏடா ரிஷி இன்னும் வரலையா? இல்ல அர்ஜுன், பக்கத்துல வந்துட்டான்னு சொன்னான். சரிம்மா, நீ போய் உட்காரு, நான் ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டு. இல்ல ஆண்டி, பரவாயில்ல, சிக்கனே போதும் எனக்கு. இல்ல என்ன சிக்கன்ல? டிராகன் சிக்கனா சில்லி சிக்கனா? அது ஒண்ணு இல்ல, டைனோசர் சிக்கன். சரியா?
ஒரே பேச்சு லே அங்க போய் க்ளே எடுத்துட்டு வா, நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்போம் ரிஷி வரதுக்கு முன்னாடி. நான் போய் கிச்சன்ல இருந்து வினிகர் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் கொண்டாரேன். இந்த வினிகர் எங்க இருக்கு அம்மா? வினிகர் எங்கம்மா? ஏடி ஹரி, நீ எங்கடி க்ளே கொண்டு போய் வச்சிருக்க? அங்கதான் இருக்கு உன்னோட டிராயர்ல, கண்ணை வச்சு பாரு. நீ இந்த ரூம்ல இருக்கு பாருல. ஆமால, நான் பார்க்கவே இல்லை இந்த இடத்துல. அப்படியா ரிஷி? சரி, நீ வரலனாலும் பரவாயில்ல, நாங்க பண்ணிடுறோம். டேக் கேர், பாய். ஹரி, அர்ஜுன், நீங்க வாங்க. ரிஷிக்கு உடம்பு சரியில்லை, அதனால வரமாட்டா. நம்ம 3 பேரும் தான் இன்னைக்கு பண்ணுவோம். அப்படியா? என்னாச்சு? தெரியல, அவளுக்கு வந்து திடீர்னு காய்ச்சல்னு சொன்னா. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? எல்லாம் செட் பண்ணியாச்சு. டே அர்ஜுன், அந்த லிக்யூட் மட்டும் கொஞ்சம் உள்ள ஊத்து, கொஞ்சோண்டு ஊத்து. நான் ஊத்த போறேன். நான் ஊத்திட்டேன். லே, இவ்ளோ எதுக்குல ஊத்துன? தண்ணி ஊத்துறேன். சப்பாடா. இந்த பைத்தியக்கார அர்ஜுன் என்னத்துல பண்ணிட்டு வச்சிருக்க? அவதான் ஊத்த சொன்னா, நான் என்னத்த பண்ணேன்? நான் என்ன மொத்தமா ஊத்துனா சொன்னேன்? நீ பாதி ஊத்துன்னு சொல்லவே இல்ல. லே, நான் கொஞ்சம் ஊத்துன்னு சொல்லவே இல்லையோ? சரி, நீ பரவாயில்ல, திருப்பி பண்ணுவோம். ஓகே, செட் பண்ணிட்டேன். ஏ ஹரி, நீ ஊத்து. இப்போ அர்ஜுன் வேஸ்ட். சரி, ஊத்துறேன். சரி, இதை மொத்தமா ஊட்டிருட்டா? சரி, நீ அதை மொத்தமா ஊத்திரு, கொஞ்சம் தானே இருக்கு. ஊத்திட்டேன். எல்லாரும் பண்ணுங்க. அழகா இருக்கு. ஆமால, நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நாளைக்கு ப்ராஜெக்ட்ல மாசா பண்றோம்.